என்னடா அப்போ நீங்க கொண்டு வந்து போட்டானேன்னு பாக்குறியா? உன்னை எப்படி இல்லாமோ வளர்க்கணும்னு நினைச்சேன். முடியல, எல்லாம் போச்சு. உயிரோட இருக்கணும் கண்ணே, உயிரோட இருக்கணும், அதான் முக்கியம். அப்பா செத்துருவேன், நீ நீ பயப்படாத கண்ணு. யாரா நல்லவங்க வருவாங்க உன்னை தூக்கின்னு போறதுக்கு. நீ அப்படியே புஷ்ணு வந்துருவ. யார் புள்ள நீ? உன்னை என் கூட தூக்கின்னு போயிட்டா வானாப்பா, என்னையாவது உயிரோட விட்டுன்றியா? சரிதான், நீ அப்பான்னு கூப்பிட்டு கூட கேட்கலன்னா ரொம்ப ஆடக்கூடாதுப்பா. ஆடினா தான் கேதி. மாமா ஏதோ குழந்தை அழுவுது. ஆமா. ஐயோ, யாருங்க கொண்டு போட்டது தெரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கனாவது எவனுக்காவது பெத்துட்டு இங்க கொண்டு போட்டுறாளுங்க. வாடி 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 செல்லும். ஐயோ, எறும்பு எறும்பு, சொச்சோ சோ, எறும்பு எறும்பு. வானண்டாமா, வானண்டா செல்லம், வானண்டா. ஐயோ வானம், வானண்டா செல்லம். இல்லடா இல்லடா. மா இதோ பாரு, துட்டு இருக்குது. துட்டா? நிறைய இருக்குதுமா. குழந்தை வளர்க்குறதுக்கு துட்டு வச்சுட்டு போயிருக்கிறா போல இருக்குது. எடுத்துக்கோ, குழந்தைக்கு நல்லா செலவு பண்ணு. அடச்சி, துட்டு என்னத்துக்கடா துட்டு? கருமம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. அத்தோட சேர்த்து இதையும் வளர்த்துக்கிட்டு போறேன். 4 வீட்டில் வேலை செஞ்சு வர காசே எங்களுக்கு போதும். இது என்னத்துக்கு இவ்வளோ பணத்தை பார்த்தால பயமா இருக்குது. ஏமா எடுத்துன்னு போயேம்மா, குழந்தைய நல்லபடியா வளர்க்கலாம்ல. டேய், இந்த துட்டுக்கு பின்னால நிறைய பிரச்சனை இருக்குண்டா. எவனாவது பின்னாடியே ஊட்டாண்ட வந்து நிற்பான். எப்பவுமே இருக்கிறது போதுன்னு நினைக்கணும். இவ்வளோ துட்டுக்கு ஆசைப்பட்டா அப்புறம் இவ்வளோ அசிங்கம் வந்து சேரும். இந்த குழந்தைக்கு மேல என்னடா ஆகணும்? பாருடா, மூக்கு முழியுமா என்னமா இருக்குதுன்னு. ஐயா பாரு, சிரிக்குது. ஐயா, இந்த குப்பை தொட்டியில போடுறதுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ. மா, குழந்தைய பத்திரமா பாத்துக்குவல்ல? எதுக்குடா கேக்குற? இல்ல, உன் புருஷன் குடிகாரனா இருந்து தினமும் வீட்டுக்கு வந்து குழந்தையெல்லாம் அடிச்சு எதுக்கு உனக்கு வீண் சிரமம்னு பாக்குறேன். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போறா. ஏதோ உன் குழந்தை மாதிரி ஆளற. பா, நாங்களும் வளர்த்தவங்க தான் குழந்தைய. மா பாத்துமா, குழந்தைமா நல்லா படிக்க வைமா, வேலை செய்யலாம் அனுப்பாத. அவன் முன்ன பார்த்தாலே தெரியுதுமா, நல்லா பெரிய ஆளா வருவாமா. மா டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போமா, அப்படியே விட்டுறாத. மாமா உன் பேர் என்ன? எதுக்குடா? சும்மா தான் கேட்டேன். ஒரு இளவும் வேணாம் போ.
இங்க இங்க வெட்டு. இந்த நரம்புக்கு மேல உயிர் பட்டுன்னு போயிடும். நான் ஏற்கனவே ரொம்ப அனுபவிச்சிட்டேன். ஜாஸ்தி துடிக்க வைக்காத. இதோ இங்க வெட்டு. இங்கதான். கரெக்ட். போடு போடு போடு. ஏய் ஏய், குறித்த வந்து பார், குறித்த வந்து பார். சரியா புடி, சரியா புடி, சரியா புடி. கை எப்படி நடுங்குது? வேணா நானே வெட்டிக்குவா? வெட்டு வெட்டு, சீக்கிரம் சீக்கிரமா. முடியலன்னா விட்டுறேன். நான் உன்னை எங்க கட்சியில சேர்த்துக்கிறேன். எம்எல்ஏ சீட் கொடுக்க சொல்றேன். பெரிய காயம்தான். பார், என்னால கரெக்டாலாம் வெட்ட முடியாது. குத்து மதிப்பா வெட்டுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சாவறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்பா. வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க. கடைசியா எனக்கு சாவு வந்துச்சு. வணக்கம் போலீஸ்கார். எப்படி இங்கே வா? தொங்கட போறீங்களா? பிரபல ரவுடி ஜெயிலில் தூக்குமாட்டி தற்கொலை. ஆளுங்க செம்ச்சுதா எதிர்க்க செம்ச்சுதா? சரி, வெளியே வா. சுட போறீங்களா? தப்பி ஓட முயன்ற குமார் சுட்டு கொலை. சொன்னா நம்ப மாட்டீங்க. வேணி, மணி, எங்க அப்பா, அப்புறம் நான் கொன்னவங்க எல்லாம் என் கண்ணில் தேடுறாங்க. தோ என்ன வெளில கூட்டின்னு போறீங்க? கடல்ல போட போறீங்களா? எங்க அம்மா போட்டா மாதிரி. சரி சரி, எனக்கு ஓகே. எங்க அம்மா போட்டதுலயே போடுங்க. யாருக்கு தெரியும், எங்க அம்மா இன்னும் அங்கே இருக்கோ என்னவோ. இது நமக்கெல்லாம் ஒரு சோதனை காலம். நமது அன்பு தம்பி, எனது தளபதி, தன்மான சிங்கம், மக்கள் தொண்டன் மூர்த்தியை வெட்டி சாய்த்து விட்டார்கள். இந்த படுபாதக செயலை செய்தது யார் என்று உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். அந்த தீய சக்தியை வேரோடு அழிக்கும் வரை நமக்கெல்லாம் ஓய்வில்லை. நமது கட்சியின் தூணை சாய்த்து விட்டார்கள். ஆனாலும் என் கட்சியின் கண்மணிகளே, என் தொண்டர் படையே, நாம் துவண்டு போக தேவையில்லை. ஏனென்றால் நமக்கெல்லாம் தூணுக்கு தூணாக, தொண்டனுக்கு தொண்டனாக, தளபதிக்கு தளபதியாக நமது கட்சியை பலப்படுத்த இதோ வந்திருக்கிறார் கொக்கி குமார். வா